ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்து புதிதாக ஆதார் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த புதிய ஆதார் கார்டில் என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஆதார் கார்டில் வந்து பார்த்தா நிறைய மாற்றத்தை கொண்டு வந்து புதிய ஆதார் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆதார் டு கெட் மேஜர் ரீடிசைன், அதாவது இதில் வந்து ஒன்லி ஃபோட்டோ கியூஆர் கோடு மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்கள் பெயரோ அட்ரஸோ இருக்காது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டே டோட்டலாக வந்து மாற்றம் பண்ண போகிறாங்க, புதிய டிசைனில் உருவாக்கப்படும் அப்படின்ற மாரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் ஆதார் அட்டை விரைவில் முக்கிய மாற்றம் பெற உள்ளதாக உடாய் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இனி ஆதார் கார்டில் நபரின் புகைப்படம், கியூஆர் கோடு மட்டும் இடம்பெறும். பெயர், முகவரி போன்ற விவரங்கள் அச்சிடப்படாது. அடையாள சரிபார்ப்புகளுக்கு புதிய ஆதார் ஆப் பயன்படும். இதில் உள்ள கியூஆர் கோடினை காட்டினாலே போதும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அட்டை அல்லது நகல் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதையும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதாவது கியூஆர் கோடு புகைப்படத்துடன் புதிய ஆதார் அட்டையை வந்து உருவாக்குறாங்க. இப்போ நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருப்பீங்க, அந்த ஆதார் கார்டில் உங்கள் பெயர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஃபாதர் நேம், உங்கள் ஆதார் நம்பர், பின்னால் அட்ரஸ் எல்லாமே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். பட் இதுக்கப்புறம் வரப்போகிற புதிய ஆதார் கார்டில் உங்கள் ஃபோட்டோ, கியூஆர் கோடு மட்டும்தாங்க இருக்கும். அதிகபட்சமாக உங்கள் நேம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற எதுவுமே உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோ, அட்ரஸோ, ஆதாரோடைய ஃபுல் நம்பரோ எதுவுமே இருக்காது அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பத்திரிகை செய்தியில் அதை கொடுத்து தெளிவாக போட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது ஆதார் அட்டை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க வரும் டிசம்பரில் புதிய விதிகளை அமல்படுத்த இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதன்படி வருங்காலத்தில் ஆதார் அட்டையில் புகைப்படம், கியூஆர் கோடு மட்டுமே இடம்பெறும். இது குறித்து யுஐடிஏ தலைமை செயல் அதிகாரி புவனேஷ்குமார் அண்மையில் ஆன்லைன் மூலம் நடைபெற்ற கருத்தங்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசு, தனியார் நிறுவனங்கள் சார்பில் பல்வேறு பணிகளுக்காக பொதுமக்களிடம் ஆதார் அட்டை நகல்கள் கோரப்படுகிறது. இதன் மூலம் வந்து தனிநபர் நிறுவனங்களுக்கு பொதுமக்களின் ஆதார் விவரங்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக ஹோட்டல்கள், மொபைல் ஃபோன் சிம் விற்பனையாளர்கள், கருத்தரங்குகளை நடத்துவோருக்கு ஆதார் விவரங்கள் கிடைக்கின்றன. இதை சிலர் தவறாக பயன்படுத்தி ஆன்லைனில் மோசடிகளில் ஈடுபடுகின்றனர். ஆதார் அட்டை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க வரும் டிசம்பரில் புதிய விதிகள் மாற்றங்களை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளோம். முதற்கட்டமாக ஆதார் செயலி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள ஆதாருக்கு பதிலாக புதிய செயலி அறிமுகம் செய்யப்படும். இதன் மூலம் எந்த ஒரு இடத்திலும் பொதுமக்கள் ஆதார் நகலை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆதார் செயலி வாயிலாக டிஜிட்டல் முறையில் தகவல்களை அளிக்க முடியும். அடுத்த கட்டமாக ஆதார் அட்டையில் புகைப்படம் மற்றும் கியூஆர் கோடு மட்டுமே அச்சிட்டு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். குறிப்பாக 12 இலக்க எண் ஆதார் அட்டையில் அச்சிடப்படாது. எனினும் அட்டைதாரின் பெயர் இடம்பெற வாய்ப்பு. இதுக்கப்புறம் எதுவுமே இடம்பெறாது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் அட்டையில் வந்து பார்த்தா ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வராங்க. ஆதார் ஃபுல்லாகவே புதிய டிசைனாக வந்து பார்த்தா மாற்றி உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆதாரில் மாற்றம் வரப்போகுது. கண்டிப்பாக இதுக்கான மாற்றம் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.